அறநிலைத்துறை அரசாங்கம் என்பது இந்துத்துவத்துக்கு மேல மட்டும்தான் அவங்க திணிக்கிறாங்க. அரசாங்கம் இப்போ இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் ஒரு கிறித்துவத்தினுடைய டைஜிஸையோ இஸ்லாத்தை சேர்ந்த அந்த கூட்டமைப்பையோ இவர்கள் அணுக மாட்டாங்க, கிட்ட சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு தான் இழிச்சவாயனா தெரிகிறாங்க இந்த அரசாங்கத்து, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. ஆகவே அவர்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, கிறித்துவத்துக்குன்ற ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஃபாரின்லேருந்து ஃபண்டை என்ஆர்ஐ மூலமா ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இது அதாவது அரசுக்கு எல்லா கதையும் தெரியும். ஆனாலும் இந்துத்துவத்தையும் இந்துத்துவத்தை சார்ந்த அத்தனை சமூகத்தையும் நெசுக்கும்படியாகத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஊடுருவி கொண்டிருக்கிறது. 42 கோடி ரூபாய் கொடுத்து நீங்கள் கார் ரேஸ் நடத்தினீங்க. அந்த கார் ரேஸினுடைய கொடுங்கையூர் என்று சொல்லி நினைக்கிறேன், கொடுங்கையூரில் கார் ரேஸு போகிறதுக்குன்னே நீங்கள் உள்ள ஒரு திட்டமிடுதலுக்கான ஒரு அகாடமி இருக்குது. அங்கே நடத்துறதை விட்டுட்டு 42 கோடி ரூபாய் கார் ரேஸ் நீங்கள் வச்சிங்க. அது ஒன்று. ரெண்டாவது, அதில் ஒரு ஊழல், மக்களுடைய வரி பணம் 110 கோடி ரூபாய் கொடுத்து நீ பேனா செல வைக்கிறேன்னு சொன்னேன். யாருடைய வரி பணம் அது? மக்களுடைய வரி பணம். ஆனால் இதெல்லாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு துட்டு இருக்குது. கல்லூரி கட்டுவதற்கு கோயில் உண்டியலை நீங்கள் தொடர்றதுக்கு நீ யாருன்னு கேட்குறேன். இப்போ கோயில் உண்டியலை நான் சொன்னது போல டைரக்டாக போய் இவர் சேகர்பாபு போய் எனக்கு காசு கொடுன்னு கேட்க முடியாது. இது ஒரு மகா ஊழலுக்கான திட்டமிடுதல்.